ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷா ஹாய் சொல்லு. இன்னைக்கு நிஷாவும் நான் எங்கே வந்திருக்கோம்னா கோடியக்கரை பூங்காவுக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் பூங்காவை காமி நிஷா. ஓகே, எவ்வளவு இதெல்லாம் பார்வையாளர் அனுமதி நேரம் அமௌண்ட்டெல்லாம் போட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. இதாங்க சிறுவர் பூங்கா கோடியக்கரை. உங்களுக்கே தெரியும். வாங்க கோடியக்கரை அன்னைக்கு ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு பார்க்குக்கு வந்தோம். பார்க்காக இருக்குது. இது எல்லாமே உடஞ்சி போயிருக்குங்க. ஆனால் நிறைய பேர் இந்த லீவுக்கெல்லாம் சுற்றுலா வருவாங்க. அங்கே பாருங்கள் எல்லாம் உடஞ்சி. நல்லா வந்து டிக்கெட்டு கூட வாங்கலாம். 5 ரூபா கூட 5 ரூபா டிக்கெட்டு கூட வாங்கலாம். ஆனால் இங்கே கூட்டம் வர மாட்டேங்குது. அதுதானே இது எங்கள் ஊருங்க. இது வந்து நம்ம இப்போ பைக்கில் வர்றவங்க வரலாம். பஸ்ஸுன்னா அந்த ரோடோட நிறுத்திடுறாங்க. 4 கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும். வாங்க பார்க்க சுற்றி காமிடி. டேய் என்னத்தடா சுற்றி காமிக்கிறதுன்னு கேட்குறியா? எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. ஆனால் சாயங்கால நேரத்தில் வந்தோம்னா கொஞ்சம் நல்லா. ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சுடுகாடு கருவக்காடு. இது கருவக்காடு மாதிரி தான் இருக்கு. அங்கங்கே 2 தூரியும் அந்த இதுவும் தான் இருக்குது. அதுவும் உடஞ்சி இங்கே பாருங்க என்ன கண்டிஷனில் கிடக்குன்னு. எல்லாம் எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் எடுக்க முடியாது. இதாங்க கோடியக்கரை. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஊருக்காரவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா இது பண்ணுறதுக்கு. ஏய் ஏன்டி நல்லா தானே இருக்கு. ஏரியாலாம் செம்ம ஏரியாடி. வரணும்ல, அங்கேருந்து வேணா ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி பார்க்கணும்னா வரணும் தான். அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் சூப்பர் ஏரியா. பாப்ப கை காலை கிழிச்சிக்காத. இவருக்கு இந்த ஒரு இடம் ஒன்று கோடியக்கரை, அது ஒன்று. 2வது கழுதை கெட்டா குட்டிச்சாருன்ற மாதிரி மனோரா. இது 2ம் தவிர ஏன் நிஷா கிட்ட நானும் நிறைய இடம் எங்கடி போவேன். எல்லா இடமே நிஷாவை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 90% இடத்தை கூப்பிட்டு போயிட்டேன். ஐயப்பா, இங்கே இருக்க கும்பகோணத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. சரி கும்பகோணம். இப்போ நாளைக்கு அந்த இது வந்து போனதில்லை. நாளைக்கு கும்பகோணம் ப்ரோக்ராம். ஓகேயா? என்ன தீம் பார்க்கா? ஒரு ஆளுக்கு இல்லை 350 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. அப்போ 4 பேர் போனோம்னாலே அதுக்கே வந்து 1500 ரூபா வேணும். அப்போ 1500 ரூபா வேணும். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.